அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இப்போது நம்ம காலில் எனர்ஜி போகக்கூடிய பாதைகள் பற்றி பார்க்குறோம். பாருங்கள், கால் நுனியில் ஆரம்பித்து இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே உள் பக்கமாக தொடை வரைக்கும் போகுதா? 2 பக்கம் பாருங்கள், ஒரே மாதிரி போயிட்டுருக்குங்களா? அடுத்தது பாருங்கள், அந்த பாதைகள் பேர் பாருங்கள், கல்லீரல் பாதை, மண்ணீரல் பாதை. அது கல்லீரலோடைய மண்ணில் தொடர்பு கூடதான் இருக்குது, அதனால் அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நம்முடைய பேக் சைடில் பாருங்கள் ஒரு பாதை போகுது. இது சிறுநீரக பை பாதைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கால் நுனியில் ஆரம்பித்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். இந்த பாதைகள்லாம் என்ன போயிட்டுருக்குது? ஆற்றல் போய் கொண்டிருக்கிறது, சக்தி போயிட்டுருக்குது. நாம் இப்போ பார்த்த இந்த பாதைகள் ஆற்றல் பாதைகள்னு சொல்லலாம், எனர்ஜி சேனல்னு சொல்லலாம், நாடிகள்னு சொல்லலாம். இதில் என்ன போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம் உடல் செயல்படுவதற்கு வேண்டிய, நம்ம வேலை செய்வதற்கு வேண்டிய ஆற்றல், சக்தி, பிராணன் சென்று கொண்டிருக்கிறது. எந்த வகையில் சொன்னாலும் ஒன்று தான். ஆற்றல் சொன்னாலும் சரி, சக்தின்னு சொன்னாலும் சரி, பிராணன் சொன்னாலும் சரி, இங்கே பிராணன் சென்று கொண்டிருக்கிறது. இந்த போகும் பொழுது சில இடத்துல அதுக்கு தடைகள் வரும், அந்த இடத்துல சுருங்கிடும். அப்போ நமக்கு வலி தெரியும், நம்ம நீட்டாக மடக்க கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம அசைவு கொடுக்கணும். பாருங்கள், முன்புறத்துலேயும் நாடிகள் இருக்குது, எனர்ஜி சேனல்ஸ் இருக்குது. உடம்பினுடைய பின்பக்கத்துலேயும் பாருங்கள், எனர்ஜி சேனல்ஸ் இருக்குது. இப்படி அசைக்கும் பொழுது ஒரு இடத்துல எனர்ஜி கம்மியாக போகுது, மற்ற பக்கத்துக்கு செல்களுக்கெல்லாம் எனர்ஜி பத்தலை, அது உடனே வலி எனக்கு பத்தலைன்னு சொல்லுதுன்னா, இப்படி அசைவு கொடுக்கும்போது, இப்போ நான் பார்க்க போகிறோம் பாருங்கள், அசைவு. அந்த அசைவுலாம் கொடுக்கும் பொழுது அந்த விரல் நுனியில் ஆரம்பித்து மேலே வரைக்கும் ஆற்றல் பாதை தளர்வாக இருந்தாலும் சரி, இல்லை டைட்டாக இருந்து கால் முட்டியில் மடக்க முடியாமலாம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரே சீராக தினந்தோறும் செய்ய ஒரே சீராக மாற்றி அமைக்கப்படும். அதனால் பின்னரும் அசைவை நீங்கள் கொடுக்கணும். தினந்தோறும் கொடுத்தீங்கன்னா கால் நன்றாக இருக்கும். காலை முன்னும் பின்னும் அசைக்கும்போது பாருங்கள், அந்த நாடிகள் எல்லாம் நன்றாக இயங்கும். பாருங்கள், விரல் நுனியில் ஆரம்பித்து இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற நாடிகள்லாம் நன்றாக இயங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வயிறும் தொடையும் சேர்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிகள் நன்கு இயங்குவதால் நமக்கு தொடை இடுக்கு வலியெல்லாம் சரியாகும். பக்கவாதம் இருக்கிறவங்க நடக்க கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த புள்ளிகளை பாருங்கள், இந்த புள்ளிகள்லாம் நன்கு இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது இயங்க ஆரம்பிக்கும். மூட்டு வலி சரியாகும், கெண்டைக்கால் வலி சரியாகும். ஆக மொத்தத்தில் நம்முடைய கால்களை பலப்படுத்துவதற்கும், கால்களை சீரமைப்பதற்கும், அனைத்து வலிகளையும் போக்குவதற்கும் உகந்த அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி.